ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியோ அல்லது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரியோ ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதை வச்சு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாது, சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நான் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இதை பொன்னிறமாக வறுக்கணும். வறுப்பட்ட உடனே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே கடாயில் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 7-8 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது கூட நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். சுண்டைக்காயை நல்லா உரலை வச்சு தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொடுசு பொடுசாக கட் பண்ணி கொஞ்சமாக ஓரத்தை கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஏன்னா முழுசாக போட்டோம் அப்படின்னா சுண்டைக்காய் வதக்கும்போது வெடிக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்து அதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் துவையல் சூப்பராக செஞ்சாச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.